Hi students, எல்லாருக்குமே மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் வந்து சென்னை ரேஸ் பிரான்ச்சில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் சார். நான் 2 வருஷம் முன்னாடி படித்தேன், இல்லை லாஸ்ட் இயர் நான் படித்தேன், போன குரூப் 4 நான் எழுதியிருக்கேன், இந்த குரூப் 4க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம ரேஸ் மாணவர்களும் சரி, இல்லை வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூடியூப் மாணவர்களும் சரி, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாருக்கு சார் அப்படின்னா, ரேஸில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் முடித்த மாணவர்கள், இந்த குரூப் 4க்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரெடி ஆகிட்டேன் சார் குரூப் 4க்கு, நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு சைடு போகுது சார், சூப்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு சைடு போகுது, நான் வந்து புதுசாக மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சென்னை பிரான்ச்சு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நானும் விஏஓ தான் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, பியூராக நம்மளோட குரூப் 4 டார்கெட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். யாருக்கு சார்? சூப்பர் பேட்ச் எழுதுகிற நீ சூப்பர் பேட்ச் எழுதி போயிட்டே இரு, உனக்கு ஒரு ஷெட்யூலு, உனக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு போயிடும். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எழுதிட்டு இருக்கவங்க எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எழுதி போயிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு ஷெட்யூல், அடுத்து மார்க் டெஸ்ட்டு தனியாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை சார், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் திரும்ப ரேஸ்க்கு வந்திருக்கேன், நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எதுவும் டெஸ்ட் இல்லையா அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்க. உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டோட பேர் நானும் விஏஓ தான். ஸோ இதோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கு அடிப்படையில் தான் டெஸ்ட் வைக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் முடித்த மாணவர்களுக்காக இந்த டெஸ்ட்டு. ஸோ குறிப்பாக நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருப்பீங்க, ஏன்னா ஆல்ரெடி எனக்குரிய ஒரு 1.5 ஆண்டுகளாக தமிழ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் நல்லா படிச்சிருப்போம். இப்போ தமிழ் முடித்து ஜிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எனக்குரிய 7200க்கு மேற்பட்ட கேள்விகள் எழுத போகிறோம். ஒன்று டெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் டெஸ்ட்டு நடத்த போகிறோம், ஒரு 3 ஹவர்ஸ். அப்புறம் ஒரு 1 ஹவர் டெஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபுல் டே அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம். இங்கே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டெஸ்ட், அவ்வளோதான். மதியானம் அதை பார்க்குறேங்கிற பேரில் அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிடுங்க. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால டெஸ்ட்டு நீங்கள் ஓகே சொல்லிட்டா காலைல 6 மணி கூட டெஸ்ட் வைக்க நான் ரெடி. சென்னை பிரான்ச்சில் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போது, சூப்பர் பேட்ச் போது, நைட் பேட்ச் டெஸ்ட் வைக்கிறோம். இதை தாண்டி காலையில் சார் டெஸ்ட்டு எப்படி சார் இருக்கும், எங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா? நல்லா கவனிச்சிங்க. 6th டேர்ம் 1ஓட தமிழ், 6வது டேர்ம் 1ஓட தமிழ் பிப்ரவரி 21ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளிஃபிகேஷன் 1, 10th பாலிட்டி எக்கனாமிக்ஸ், இதிலேருந்து 150 கேள்விகள். 6th டேர்ம் 2 சிம்பிளிஃபிகேஷன் 2, 10th ஹிஸ்ட்ரி, இதிலேருந்து 150 கொஸ்டின். 6th டேர்ம் 3 நம்பர் சிஸ்டம் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், 10th ஜாகிரபி 150 கேள்வி. 6th ஃபுல் டெஸ்ட்டு HCF அண்ட் LCM, 10th ஃபுல் GS, இந்த 4மே அதுலேருந்து 200 கேள்வி. ஸோ அடுத்து 7th டேர்ம் 1 தமிழ் பர்சன்டேஜ், 10th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியிலேருந்து 150 கொஸ்டின். 7th டேர்ம் 2 ரேஷியோ ப்ரிப்போசிஷன், 10th பயாலஜி ஒரு 150. 7th டேர்ம் 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், 10th சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு 150. திரும்ப 7th ஃபுல் டெஸ்ட்டு ஆவரேஜ், 10th ஜிஎஸும் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்த ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 200 கேள்வி. அடுத்து 8th இயல் 1 2 3 மேக்ஸில் டைம் ஒன்று இருக்குது. 9th ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி 8th. ஸோ எப்படி போவோம் அப்படின்னா, தமிழ் வந்து 6லேருந்து 12th வரைக்கும், ஜிஎஸ் வந்து 10th-லேருந்து 6th வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் நம்ம டாப்பிக்கை பிரித்து போட்டிருக்கோம். இதை தாண்டி நிறையா ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நிறையா ரிவிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 7வது 6வது 7வது ஃபுல் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 6th to 8th தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 9th ஃபுல் டெஸ்ட் வரும். 9th 10th முடித்த உடனே 9th and 10th ஃபுல் டெஸ்ட் வரப்போகுது. 10th ஃபுல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 9th and டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மேக்ஸு 2 தடவை நம்ம கொண்டு போகிறோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸை 2 தடவை எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்கூல் புக்கு 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸுமே உங்களுக்கு கொண்டு வர போகிறேன், எல்லா மேக்ஸுமே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டெஸ்ட் இப்படி தான் பாருங்கள் 10வது 9வது 8வது 7வது ஜிஎஸோட ஃபுல் டெஸ்ட், அது மேலே பாருங்கள் 7 8 ஃபுல் டெஸ்ட் ஜிஎஸில். திரும்ப 6th, திரும்ப கீழே வரும்போது 6வது 7வது 8வது 9வது 10வதோட ஜிஎஸ் ஃபுல் டெஸ்ட். திரும்ப தமிழ் பார்ட் A ஃபுல் டெஸ்ட்டு,
CA ஒன்றுனா என்னன்னு சொல்லுவோம், மெட்டீரியல் கொடுக்குறோம். மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரி, தமிழ் பார்ட் பி CA2, மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு 11th பாலிட்டி, தமிழ் பார்ட் சி CA3, மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ். ஸோ டேட் வைஸாக மே மாதம் எப்போ நடக்கும்? 11th சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி புக் பேக், 12th சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி புக் பேக், 11th 12th ஃபுல் GS. அப்போ மே 22 நம்ம மார்க் டெஸ்ட் 1 எழுதுகிறோம், 22, 27, 29, ஜூன் 1, ஜூன் 3 இதோட நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். முழுவதும் ஸ்கூல் புக்கு அடிப்படையில் தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இதை நம்ம கவர் பண்ணும்போது நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இது கூட ஓடினீங்கன்னா 180 கேள்விகள் உங்களால் அடிச்சிட முடியும். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சார் அப்படின்னா தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் சென்னை பிரான்ச்சோட மாணவர்கள் ஆல்ரெடி பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பேட்ச் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு டெஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். நானும் VAO பேரே அதுதான். கண்டிப்பாக உங்களை VAO ஆக்கிற வரைக்கும் விட மாட்டோம். வரக்கூடிய குரூப் 4 நமக்கானது. நீ பழைய ஸ்டூடெண்ட்டா, சூப்பர் பேட்ச் போகுது, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகுது, பேசிக் போகுது, நைட் டெஸ்ட் போகுது, அது மட்டும் இல்லாமல் இயர்லி மார்னிங் டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சென்னை பிரான்ச்சில் ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். இதுதான் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 2024 கண்டிப்பாக நானும் VAO தான், மறந்துடாதீங்க. இதுதான் நம்மளோட ஸ்லோகன். காலையில் 6:30 மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 7 to 10, 11 மணிக்கு முடிக்கிறீங்க, ஃபுல்லாக படிக்கிறீங்க. ரேஸ் 24 hours உங்களுக்காக திறந்துருக்க போகுது. வரக்கூடிய காலங்கள் அடுத்த ஒரு 3 மாதம் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய மாதமாக இருக்குது. என்ன டெஸ்ட்டு போடணும்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான டெஸ்ட். நீ ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. உங்களோட லைஃபு வரக்கூடிய 21ஆம் தேதியிலேருந்து மாறப்போகுது. ரெடி ஆகிடு, பிளானரை டவுன்லோட் பண்ணிக்க. சென்னை பிரான்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கியா, நீ எந்த பேட்ச்னாலும் பிரச்சனை இல்லை, இன்ஸ்டியூட்டுக்கு வந்துரு. வேறு சார் சென்னை வந்துருங்க, எழுதுங்க. வரக்கூடிய குரூப் 4 நமக்கானது. அடித்து சொல்கிறேன், இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 180+ கன்ஃபார்ம். நீங்கள் இந்த ஷெட்யூலை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். நானும் VAO ஆவேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 21ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு உங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். மறந்துடாதீங்க, இந்த வருஷம் அரசு அதிகாரி ஆகிறது உங்கள் கையில் தானே இருக்குது. ரேஸ் நாங்கள் ரெடி ஆகிட்டோம், ரேஸில் ஓட நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா?